தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நற்செய்தி பாகமானது யோவான் நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 7 முதல் 15 பதிலுள்ள திருவாக்கிகள். குறிப்பாக 15வது வாக்கியம், அப்போது அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலை வாழ்வு பெறுவர் என்றார். இயேசுடன் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலை வாழ்வு பெறுவர். நான் வாசிக்கிறோம் இல்லையா? யோவான் நற்செய்தி 13ஆம் அதிகாரம் அல்ல, யோவான் நற்செய்தி அங்கே 19ஆம் அதிகாரம் 16ஆம் வாக்கியத்தில் அங்கு அந்த இளைஞன் வந்து கேட்குற கேள்வி இயேசுவிடத்தில், ஆண்டவரே, நான் நிலைவாழ்வு பெற வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று. அப்போ இயேசு சொல்கிற வார்த்தை, கட்டளைகளை கடைப்பிடி. அப்போ நான் நிலைவாழ்வு நான் பெற வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? கட்டளைகளை கடைப்பிடித்தாலே போதும். இயேசு மேல் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலைவாழ்வு பெறுகிறார்கள். அப்போ அந்த நம்பிக்கை என்பதை எப்படி கடந்து வரும்? வார்த்தையை கடைப்பிடிப்பதன் வழியாக, அந்த கட்டளைகளை கடைப்பிடிப்பதன் வழியாக. அந்த கட்டளைகள் என்பது யார்? இயேசு கிறிஸ்து அந்த கட்டளை, அதான் வார்த்தைகள். அப்போ இயேசுவை ஏற்றுக்கொள்கின்ற ஒரு மனிதன் நிலைவாழ்வை அவன் உரிமையாக்கி கொள்கின்றான். காரணம் நமக்கு எல்லோருக்கும் தெரியும். ரோமேயர் திருமுகம் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வாக்கியம், பாவத்திற்கு கிடைக்கும் கூலி மரணம். மாறாக கிறிஸ்து இயேசுவோடு நாம் இணைந்து வாழ்கின்ற பொழுது நாம் கிடைக்கும் கூலி என்பது என்னது? நிலை வாழ்வு. அப்போ இயேசுவோடு நான் இணைந்து வாழ வேண்டும். அந்த இணைகிற இடம் எங்கே? அதுதான் பலிப்பீடம். அப்போ படிக்கின்ற வார்த்தைகள், கேட்கின்ற வார்த்தைகள், தியானிக்கின்ற வார்த்தைகள் என்னை பலிப்படுத்தி கொண்டு வர வேண்டும். என்னை பாவசங்கத்தினம் செய்ய தூண்டும். அது பாவசங்கத்தினமானது என்னை பலிப்படுத்துக்கு என்னை தூண்டும். பலிப்படுத்தி நான் வருவேன். அப்போ அவர்கள் ரசூல்வர்கள் இயேசு கிறிஸ்துவை நான் சொந்தமாக்குகின்றேன். இந்த இயேசுவோடு இணைந்து கொள்கின்றேன். இழந்த அந்த நிலை வாழ்வை நான் உரிமையாக்கி கொள்கின்றேன். அப்போ இயேசு மேல் உள்ள நம்பிக்கைத்தான் என் கடந்து வரும். இயேசுவை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே வரும். அப்போ நம்பிக்கை வார்த்தை படிப்பதன் வழியாக. ஆகவே வார்த்தையை படிப்போம், நல்ல ஒரு பாவசங்கத்தினம் செய்வோம், திருப்பலியில் பங்கெடுத்து தெய்வத்தோடு நாம் இணைந்து வாழ்வோம். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நல்லவனாய் தெய்வமே, வார்த்தை படிக்கக்கூடிய கிருபையை எனக்கு தந்தருளும். ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தையை படிக்கக்கூடிய கிருபையை எனக்கு தந்தருளும். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமேன்.